இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த ஆர்மி மெயின் ரோட்டு ஓரமா பானிபூரி விக்கிறவங்க கிட்ட ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்போ இவரை பார்த்த இந்த வயசானவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. உடனே இந்த ஆர்மி மேன் அந்த பெரியவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போறாரு. அப்போ இந்த பொண்ணு, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க, இவரோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாள். ஆனால் அந்த ஆர்மி மேன் அந்த பொண்ணு சொல்றத கண்டுக்காம தண்ணி எடுத்து மூஞ்சில தெளித்து விட்டு அந்த வயசானவருக்கு உதவி பண்றாரு. அவர் மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு, நான் உங்களை இங்க இருந்து கிளம்ப சொன்னல, தயவு செஞ்சு போங்கன்னு சொல்றாள். உடனே அந்த ஆர்மி மேன், நான் நினைவு தெரிஞ்சதிலிருந்து யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் பண்ணதில்லை, என்னை ஏன் விரட்டுறீங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, இந்த பெரியவர் என்ன பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க, இதுக்கு காரணம் நீங்க கிடையாது, நீங்க போட்டு இருக்க ட்ரெஸ்ஸும் நீங்க பார்க்கிற வேலையும் தான். என்னோட புருஷனும் ஆர்மி மேன் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி நாட்டை காக்கிறதுக்காக என்னோட புருஷனை நானும் என்னோட மாமனாரும் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சோம். ஆனா அவரு திரும்ப வரவே இல்லை, அவரு இறந்துட்டாருன்னு செய்தி மட்டும்தான் எங்க வீட்டுக்கு வந்துச்சு. அவரு இருக்க வர நாங்க சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப அவரு இல்லாம எங்களால வாழவே முடியல. நாங்க சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம, வீட்டு வாடகை கொடுக்க முடியாம ரோட்ல பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த ஆர்மி மேன், நீ என்ன உன்னோட அண்ணன்னு நினைச்சுக்கமா, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை தான், நீங்க என்னோட வீட்டுல தங்கிக்கோங்க, எனக்கு ஒரு தங்கச்சியும் அப்பாவும் கிடைச்ச மாதிரி நான் நினைச்சுப்பேன், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த ஆர்மி மேன் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.